வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம மோடிஜி இருக்கார் இல்லையா, மோடிஜி அவருக்கு நம்ம நாட்டு மக்கள் மீது மட்டும் அக்கறை கிடையாது. மக்கள் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அது மேலேயும் அவருக்கு அவ்வளவு அக்கறை. அந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போகக்கூடாது, அது வேற யாராவது எடுத்து தப்பான முறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மொபைல் ஃபோனுடைய பாதுகாப்புக்காக ஒரு புதிய ஆப்பை ஒன்று நம்ம மோடி கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பெயர் தான், அந்த ஆப்புடைய பெயர் சஞ்சார் சாத்தி, அதாவது உங்களுடன் பயணிப்பேன் அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம். இந்திய மக்கள் அனைவருடைய ஃபோனுலேயும், எல்லாருடைய ஃபோனுலேயும் அதை அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜி சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஃபுல் விவரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போது இந்த சஞ்சார் சாத்தி அப்படின்ற இந்த ஆப் அது எதுக்காக நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோன் தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வேறு யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பிளாக் பண்ணுறதுக்கு, வேறு யாராவது நம்ம சிம் கார்டை தப்பான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபோனுக்கான எல்லா பாதுகாப்பும் அந்த சஞ்சார் சாத்தி அப்படின்ற அந்த ஆப்பு கொடுக்கும். இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான ஆப் தான் இந்த சஞ்சார் சாத்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தினா நம்ம எந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் மாட்டிப்போம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆப்பை 120 நாளுக்குள்ளே எல்லா ஃபோனிலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோனாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வாங்கின ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு அப்டேட் மூலமாக, சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெமோ, ஒரு கட்டாய மெமோ எல்லா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரருக்கும் இந்த ஒரு மெமோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. கட்டளை 120 நாளுக்குள்ளே இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எல்லாருடைய மொபைல், இந்திய மக்கள் பயன்படுத்தும் அனைத்து மொபைலையும், பட்டன் ஃபோனை தவிர மற்ற எல்லா ஃபோன்லையும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை, ஒரு மெமோ எல்லா மேனுஃபேக்சரருக்கும் அனுப்பியிருக்காங்க. இந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப் நம்மளுடைய ஃபோனுடைய எல்லா ஆக்சஸையும் எடுத்துக்கும். எல்லா ஆக்சஸையும், நம்மளுடைய கேலரி, கால் லாக், எஸ்எம்எஸ், வைப்ரேஷன், அந்த மாதிரி நம்மளுடைய ஃபோனில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த சஞ்சார் சாத்திய அந்த ஆப் மூலமாக அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். என்ன வேணால் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனுடைய ஃப்ளாஷ் லைட், அந்த ஆக்சஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க. நாம் ஒரு ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறோமோ, நம்மளுடைய ஃபோனை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது அத்தனையுமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். பிக் பாஸ் வீட்லையாவது இந்த வாஷ்ரூம்லலாம் கேமரா கிடையாது, நிம்மதியாக அங்கேயாவது போய் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் இப்போ எங்கே போகும்போதும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்கு இல்லையா. ஸோ டாய்லெட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் மொபைல் ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக டாய்லெட்டில் கூட உட்கார முடியாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆப்பை தான் நம்ம எல்லாருடைய ஃபோன்லேயும், இந்திய மக்கள் அனைவருடைய ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளை அவங்க எல்லா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆப்பிள் இருக்கு இல்லையா, அவங்க இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாதுமா, இந்த ஒரு ஆப் எங்கள் பாலிசிக்கு அகேன்ஸ்ட் ஆனது, அதனால் நாங்கள் இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். மக்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோன்லலாம் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆப்பிள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இந்த ஆப் எந்த அளவுக்கு டேஞ்சரானது, எந்த அளவுக்கு நம்ம நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றிலாம் பிரியங்கா காந்திலேருந்து நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் நம்ம டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, आपको डिलीट करना है तो आप डिलीट कर दोगे आप, कोई मैंडेटरी नहीं है. आप अगर रजिस्टर नहीं करना चाहते, मतलब कि उदाहरण के तौर पे इस ऐप का उपयोग नहीं करना चाहते, तो रजिस्टर मत करो, वो डोरमेंट रहेगा. डिलीट करना है तो डिलीट कर लो. पर क्या हो, पर हर व्यक्ति को देश में नहीं मालूम कि मुझे फ्रॉड से प्रोटेक्ट करने के लिए தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, அதெல்லாம் கட்டாயமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த ஆப்பை 120 நாளுக்குள்ள இந்த ஆப்பை எல்லா மொபைல் ஃபோன்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மொபைல் கம்பெனிக்கெல்லாம் இவங்க மெமோ அனுப்பிச்சாங்க பாருங்க. அந்த ஆப்பை அவ்வளோ கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்புறம் அவங்களுக்கு மெமோ அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கு, இது மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஆப்பு, அதாவது மொபைல் ஃபோனுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பு அப்படின்லாம் சொல்லி தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் போதாதான்? எல்லா டெலிகாம் கம்பெனிக்கும் இப்படி மெமோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 120 நாளுக்குள்ளே, நம்ம எஸ்ஐஆர் எப்படி 30 நாளுக்குள்ளே சொன்னாங்களோ அதே மாதிரி 120 நாளுக்குள்ளே எல்லா ஃபோன்லையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இது இந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளுடைய எல்லா செயலையும், பாத்ரூம்லேருந்து நம்ம என்ன பண்ணாலும், பெட்ரூமா பாத்ரூமா எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரகசியம் அப்படின்னு ஒன்று கிடையாது, எல்லாம் பரசியம்தான்.
பொண்டாட்டிக்கிட்ட பேசினாலும் சரி, அம்மா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, யார்கிட்ட, குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்ட பேசினாலும், நண்பர்கள்கிட்ட எவங்கிட்ட பேசினாலும் அது வந்து ரகசியம்லாம் கிடையாது. ஏதாவது ரகசியம் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நாம தான் ரகசியம் நினச்சிக்க வேண்டியது. அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாத இப்படி ஒரு ஆப்பை இப்போ கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து ஃபோன் பாதுகாப்புக்காகவா? ஃபோன் பாதுகாப்புக்காக நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பை மட்டும் கொண்டு வந்தால் போதாதான், எதுக்கு இதை வந்து கட்டாயப்படுத்தும்? இப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுன்றது கண்டிப்பாக பிரியங்கா காந்தி சொல்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். இந்த ஒரு ஆப்பை நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு ஆப்பிள் திட்டவட்டமாக சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வந்து மேண்டிட்டரி கிடையாது, இது வந்து கட்டாயம் கிடையாது, வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வேணான்னா வேணாம், உங்கள் மொபைலோடைய பாதுகாப்புக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்லாம் வந்து இவங்க இப்போ ஒரு பெல்ட்டி ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிள் மட்டும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து இதை வந்து கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. எல்லாருடைய மொபைல் ஃபோன்லையும் இது கட்டாயமாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நாம் வந்து என்ன பண்ணாலும் அது வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாமளாகவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரைவசி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்தியர்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக மாறி இருக்கும். பிக் பாஸ் வீட்லையாவது இந்த வாஷ்ரூம்லலாம் கேமரா கிடையாது, நிம்மதியாக அங்கேயாவது போய் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் இப்போ வந்து எங்கே போகும்போதும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்கு இல்லையா? ஸோ டாய்லெட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் மொபைல் ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக டாய்லெட்டில் கூட உட்கார முடியாது. நாட்டு மக்களுடைய மொபைல் ஃபோன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதை யாரும் திருடிட்டு போகக்கூடாது, அப்படியே திருடிட்டு போனாலும் அதை வந்து ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வந்த நம்ம மோடிஜி, அதாவது நம்ம சஞ்சார் சாத்தி அப்படின்ற ஆப்பை கொண்டு வந்த மோடிஜி இந்த நாட்டு மக்களுடைய வீடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த வீட்டில் திருடம் வந்து எதையாவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே சிசிடிவி அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்க்கலாம். அதையும் செய்வார். ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த அளவுக்கு அக்கறை இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம மோடிஜி. அவருக்கு வந்து எப்போதுமே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட கிரெடிட்டு தேவையே கிடையாது. இந்த கிரெடிட்லாம் அவர் எடுத்துக்கவே மாட்டார். அவர் வந்து ரொம்ப ஹம்பிளான மனுஷன், எவ்வளவோ நமக்காக செய்கிறார், இருந்தாலும் எந்த ஒரு கிரெடிட்டையும் அவர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் நீங்கள் வேணால் எதிர்பாருங்க, அடுத்தது இந்திய மக்களுடைய ஒரு வீட்டிலையும் ஒரு இடத்துலையும், அதாவது ஹாலில், பெட்ரூமில், பாத்ரூமில் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பாக்கி எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு அந்த அளவுக்கு ஜிக்கு முக்கியம். இந்த ட்ரூமேன் ஷோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, நம்ம ஜிம் கேரி நடித்தது, சூப்பரான படம் பாருங்கள். அந்த படத்தில் ஜிம் கேரியை தவிர பாக்கி எல்லாருமே, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நடிக்கிறவங்களா இருப்பாங்க. அவனை சுற்றி கேமரா இருக்கும், அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது அவனுக்கு மட்டும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நாம் இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கும் வரும். ஜிம் கேரியோடைய நிலைமை தான் நமக்கும் வரும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு தெரியாத சிலரால் வந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஆப்புடைய வேலையே. ஸோ சஞ்சார் சாத்தி அப்படின்ற இந்த ஒரு ஆப் வந்து நம்ம மொபைலை காப்பாற்றுறதுக்கான ஆப்பு கிடையாது. நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கான ஒரு ஆப் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே இப்படி ஒரு ஆப் தேவையா? நம்மளுடைய ப்ரைவசிலாம் இப்படி காற்றுல பறக்க விடுறதுக்கான ஒரு ஆப் கண்டிப்பாக நமக்கு தேவையா? கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே மக்கள் பயன்படுத்துகிற அந்த மொபைல் ஃபோனுடைய பாதுகாப்புக்காக தான் இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்களா, இல்லைனா ஒவ்வொரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்களும் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். पता नहीं पिछले जन्म में क्या पाप किया था, हिंदुस्तान में पैदा हुए। ये कोई देश है, ये कोई सरकार है, ये कोई लोग है? चलो छोड़ो, चले जाए कहीं और।